எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தளாரிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். சங்கீதம் 121 1-8 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1-5 முடிய. கர்த்தர் மெய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சியது. அவரின் புல்லரின் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டை கொண்டு போயிடுகிறார். என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்த என்னை நீதியின் பாய்கள் நிறுத்துகிறார். நான் மல்லையின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பல்லாக்கு பயந்து ரன்னிற்குடைய எழுதி உம்மது கோலும் உம்மத்தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினேன். என் பாத்திரம் நிரம்பி எழுது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 1-6. ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அஞ்சாடுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். அவர் வாசல்களில் துதியோடும் அவன் பிரதானங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 101-5 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர்களின் நடிக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரசத்தை நீ சாப்பிடாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திர சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128 1-6 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படவர்கள் சொல்வதாக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பெறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118 1-5 முடிய. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 1-8 முடிய. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய். அவருடைய சத்தியமும் பரிசயமும் உனக்கு கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரணத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து
வால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். சங்கீதம் 91:1-16 முடிய. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலையால சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவையால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைசங்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் கவிழ்த்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவில் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவர்ச்சவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1-15 வரை. 10 கட்டளைகள். என்னை எஞ்சி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். ஒரு சொற்பத்தை ஆக்கிலும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டா இருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனும் உன் தாயும் கண்ணு பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ளே யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்களை எஸ்ரேமை சுற்றிலும் இருக்குமாம்போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள். அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவின் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செமையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கொண்டவைகளுக்கு சாய்கிறவர்களே கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கும் சமாதானம் உண்டு. சங்கீதம் 125:1-5 முடி. உணர்மானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரோட நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1-3 வரை வசனங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதமானவரை மழிவிழுக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என்னை அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்க என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 1:5-16. எனக்கு ஒத்தாசை வரும் பதவிக்கு நேராக என் கண்களை ஏற்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால் தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேலாயிலும் இரவிலே நிழலாயும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:1-8 முடியும். கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருக்கி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார்.
எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சங்கீதம் 3:1-6. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் சாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சுசிக்கும். 1 கொரிந்தியர் 13:4-7. என் மகன் என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளைகளை காக்கு கடுவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருகு பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகள் உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயை பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்த உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் வழியை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாப்பிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா முற்பதனாலும் கர்த்தருக்கு கனம் பண்ணு. அதனால் உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் பொருண்டோடும். என் மகனே, கர்த்தர் சிட்சிக்கிறதை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கிறதொன்றும் அதற்கு நிகரில்லை. நீதிமொழிகள் 3:1-15. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தருக்கு தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:1-10. ஓ தாகமாயிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டிக்க வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரியாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது கொழுப்பான பதார்த்தங்களினால் உங்கள் ஆத்துமா திருப்தியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஷ்டவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கருவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கருவர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாரியும் உரைத்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடம் திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வார்த்தையும் இருக்கும். அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பிய காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விரிச்சம் உரைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஏசாயா 55:1-13. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட்டேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:1-7. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மரம் கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 128:1-6 பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 29:1-2 பழைய ஏற்பாடு ஆகமங்கள். ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நிகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசையா, எரோமியா, புல்லம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனான், மீகா, நாகும், ஆவுக்கு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு ஆகமங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். யூதா வெளிப்படுத்தின விசேஷம். ஆமீன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினை ஆசிரியத்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் மகிமையும் என் ரட்சிப்பும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் பலனான என் கண்மலையும் என் உயர்ந்த அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டார் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிப்பீர். சங்கீதம் 62:1-12 முடிய. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுடன் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பருக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அண்களாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பலசிங்கத்தையும் வலசர்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடிக்கத்தலை வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்து ஆபத்தின் நாளில் அவனிருந்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:1-16 முடிய. கர்த்தாவின் வார்த்தைகளுக்கு சேவை கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுவேன். ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உன் கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். ரத்தப்பிரியனையும் சூதல மனுஷனையும் மறுவரிக்கிறீர். சங்கீதம் 5:1-6 முடிய. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர்
கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியன் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1-9 முடிய. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட என்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர் வலது பக்கத்தில் நிழலாய் நிற்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொன்று என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 1-8 ராசிக்கோ பண்ணுகிறார். ஜனங்கள் ரத்தரிப்பாகல. அவர் கேதுபின் மத்தியில் வீழ்த்துகிறார். பூமி அசிகாத. கர்த்தர் ஜீவனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்களும் பெரியவர். மத்துவம் பயங்கரமான நாமத்தை இருப்பாகல. அது பரிசுத்தமுள்ளது. சங்கீதம் 99 1-3. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்பெருக மனுஷன் விதியுமாய் ஆசீர்வதிப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இது செழுமே வாவே காண்பார். சங்கீதம் 128 1-4-5.